150 175 மில்லியன் டாலர்ல ப்ரொவின்ஷியல் எலெக்ஷன் நடக்க போகுது. என்ன அவசரம், யாருக்கு அவசரம்? இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல டாக்ஸ் பேயர்ஸ் காசுல எலெக்ஷன் தேவையா? டக் ஃபோர்ட் USA கனடா ட்ரேட் வாரை காரணம் காட்டி அடுத்த 4 வருடம் பதவியில் இருக்க ஆசைப்படுகிறாரா? நாடு இன்ஃப்ளேஷன்ல இருக்கு. இவர் கடந்த 3 வருட ஆட்சியில ஒன்டாரியோ மக்களுக்கு என்ன செய்தார்? எதனால இந்த ஏர்லி எலெக்ஷன்? இன்னும் 17 மாதங்கள் இருக்கு இவருடைய காலத்துக்கு. ஒருவேளை அவருடைய கிரீன் பெல்ட் ஸ்கேண்டல் முடிவுக்கு வர்றதாலேயா? ஆல்ரெடி இது ஒரு ப்ரீ எலெக்ஷன் பிளான். டாக்ஸ் பிரேக் என்ற பேர்ல ஒன்டாரியோ மக்களுக்கு $200 லஞ்சம் வழங்கப்பட்டுள்ளது. வணக்கம், எல்லாம் எப்படி இருக்குங்க? இன்றைக்கு ஒன்டாரியோ பிரீமியர் டக் ஃபோர்ட் ஏர்லி எலெக்ஷனுக்கு கால் பண்ணியிருக்கிறார். எதனால் இந்த ஏர்லி எலெக்ஷன்? இன்னும் 17 மாத பதவி காலம் இருக்க முதலேயே இவர் எலெக்ஷனுக்கு கால் பண்ணியிருக்கிறார். ஆல்மோஸ்ட் 1.5 வருஷம் இருக்குது. இன்றைக்கு கனடா அமெரிக்கா ட்ரேட் வாரை நெகோசியேஷன் பண்ணுறதுக்கு தனக்கு நியூ மேண்டேட் தேவைப்படுது, அதாவது மோ பவர் தேவைப்படுது. அதுதான் இவர் கூறும் காரணம். இது எப்படி நாங்கள் பார்க்குறோம்னு சொன்னால், இந்த காரணத்தை வச்சு இவர் தன்னுடைய பதவி காலத்தை நீடிக்கிறதுக்காகத்தான் இந்த எலெக்ஷனை கால் பண்ணுறார். இப்போ பாப்புலராக இருக்கிறது இவர் தான். இப்போ இந்த எலெக்ஷன் நடந்தால் இவர் வெல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. காஸ்ட் ஆஃப் லிவிங், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், ஹவுசிங் கிரைசிஸ், கிரீன் பெல்ட் ஸ்கேண்டல், ஒன்டாரியோ சயின்ஸ் சென்டர், இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது நெக்ஸ்ட் இயர் இவர் எலெக்ஷனில் வின் பண்ணுறதுக்கான சான்ஸே இல்லை. இந்த கனடா அமெரிக்கா ட்ரேட் வாரை காரணம் காட்டி இப்போ எலெக்ஷனில் வின் பண்ணால் மட்டும்தான் இவர் அடுத்த 4 வருடம் பதவியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதைத்தான் இப்போ இவர் செய்கிறார். இவர் சரியான பிரீமியராக இருந்தால் 175 மில்லியன் டாக்ஸ் பேயர்ஸ்ட காசில் இப்போ எலெக்ஷன் நடத்த மாட்டார். முக்கியமாக அமெரிக்கா கனடாக்கு இடையிலான ட்ரேட் வாரில் தான் கவனம் செலுத்தியிருப்பார். இது ஒரு வெல் பிளான். இவருடைய மைண்ட் எல்லாமே பிஸ்னஸ் பிஸ்னஸ் பிஸ்னஸ். இவர் வந்த பேக்ரவுண்டே ஒரு பணக்கார ஃபேமிலி. இவருடைய நண்பர்கள் எல்லாரையும் பாருங்க, பெரிய பெரிய டெவலப்மெண்ட், பெரிய மாஃபியா கூட்டங்களை தான் அவர் சேர்த்து வைத்திருப்பார். பிஸ்னஸ் பீப்புளுக்கு தான் அவர் அதிக உதவி செய்துள்ளார். மக்களை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் $200 ரீபேட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் மக்கள் ஓட் பண்ணிட்டு போயிடப்போகிறாங்க. இதுக்கு முதல்ல வின் பண்ணதுமே நம்பர் பிளேட் ஃபீஸை ரிமூவ் பண்ணதால தான். வேறு ஒன்றுமே ஒன்டாரியோ மக்களுக்கு பெருமளவில் இவர் ஒன்றுமே செய்யவில்லை. அடுத்தது வேப் ஸ்டோர், கஞ்சா. அது கஞ்சாவை லீகலாக்கி பிஸ்னஸை ஆரம்பிச்சிங்க. அவனவன் ரோட்டில் 5-10 விற்று கொண்டிருந்தாங்க. அவங்க தான் இன்றைக்கு காரை உடைக்கிறதும் வீடுகளை உடைக்கிறதுமா இருக்கிறாங்க. பியர், அதுவும் கோர்னர் ஷாப்பில் பியர், அதுக்கே $200 மில்லியன். ஆல்ரெடி LCBO பியர் ஸ்டோர்லேயே வாங்கிட்டு போகலாமே, அதுக்கு $200 மில்லியன். அதுவும் டாக்ஸ் பேயர்ஸ் காசில் அந்த பிஸ்னஸை ஆரம்பித்து இன்றைக்கு அவர் சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால், இன்றையிலேருந்து 2030 மட்டும் $1.4 பில்லியன் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறேன்னு, இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன்னு தான், இந்த வியாபாரத்தை பெருசுப்படுத்த போகிறேன்னு சொல்லியிருக்கிறார். இது நாட்டுக்கு தேவையா? இப்போ நான் பியர் நாட்டுக்கு தேவையான்னு கேட்க வரல. 1.4 பில்லியன் டாக்ஸ் பேஸ் த மணியை இதுக்கு யூஸ் பண்ண வேணுமா? அதுதான் எனக்கு இருக்கிற கேள்வி. இப்போ 2018ஆம் ஆண்டு எலெக்ஷனை விடுவோம். இது கோவிட் காலங்களால் அதை பார்க்க முடியாது. இப்போ 2022லேருந்து இப்போ 2025ஆம் ஆண்டு மட்டும் டக் ஃபோர்ட் ஒன்டாரியோ மக்களுக்கு என்ன செய்தார்? இதைத்தான் நாங்கள் பார்க்கணும். ஒன்டாரியோ மக்களுடைய பிஸ்னஸ் பீப்புளுக்கு என்ன செய்தாருண்டா அது ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். தனிப்பட்ட அன்றாட சாதாரண மக்களுக்கு இவர் என்ன செய்தார்ன்னு பார்ப்போம். இப்போ ஃபெடரல் இஷ்யூஸில் இவர் தலையிட மாட்டார். இந்த கொள்ளை களவு, இன்றைக்கு மோலில் களவு எடுக்கிறாங்க, கார்கள் டெய்லி திருட்டு போகுது. முன்ன மாதிரி செய்திகள் வர்றதில்லை. ஆனால் அங்கங்கே சோஷியல் மீடியாவில் திருட்டு போய்கொண்டு தான் இருக்குது. பெரிய அளவில் யாரும் இதை பற்றி பேசுகிறதில்லை. அதே மாதிரி தான் கொள்ளைகளும் டெய்லி நடந்து கொண்டிருக்கு. பிராம்டன், மிஸ்ஸஸ் ஆகாண்டு, அதை பற்றியும் பெரிய அளவில் நியூஸில் யாருமே இப்போ பேசுகிறதில்லை. மக்களுக்கு அது பழகி விட்டது. இப்போ இந்த கொலை கல்லவுகள் எல்லாமே இவரால் நிப்பாட்ட முடியாது. ஏன்னு சொன்னால் இவர் சொல்லியிருக்கிறார், இது ஃபெடரல் கவர்மெண்ட்டும் போலீஸும் தான் இதுக்கு சார்ஜ், ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்டுக்கும் இதுக்கும் பொறுப்பு இல்லைன்ட்டு. இன்றைக்கு கனடா அமெரிக்காவுக்கு இடையிலான ட்ரேட் வார் ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் தான் இதில் இன்வால்வ் ஆக வேணும்.
ஸோ ஒரு பேசிக் பாதுகாப்பை மக்களுக்கு வழங்க முடியலை. காரை உடைச்சி வீட்டை உடைச்சி ஆயுதங்களோட போய் களவெடுக்கிறாங்க. ஃபெடரல் கவர்மெண்டோட கதைச்சு இதை ஒரு வேலை செஞ்சுருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஃபெடரல் கவர்மெண்ட் செய்ய வேண்டிய இந்த ட்ரேட் வாரில் வந்து இவர் இன்வால்வ் ஆகி இன்றைக்கு நாயகனாக இவர் இருக்கிறார். ஸோ எப்படி இவர் பார்க்குறேன்னு சொன்னால், இங்கே பிஸ்னஸ் பிரச்சனை வருது, நிறைய எக்கானமி பிரச்சனை வருது. இங்கே அந்த பிரச்சனை இல்லை. வெறும் $200 டேக்ஸ் மணியை கொடுத்துட்டா இவங்க ஒன்றுமே பேச மாட்டாங்க. இவருடைய 2022 ஆண்டுக்கான கேம்பெயின் ப்ராமிசஸை பார்ப்போம். இது ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று மக்களுக்கு, மற்றது இவருடைய படீஸ், இவருடைய பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெண்டாக பிரிச்சிருக்கிறார். பாருங்க, மக்களுக்கு இவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார் ஹாஸ்பிட்டலை வந்து ரெனோவேட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுக்குறதா. அது சக்ஸஸ்ஃபுல்லாக இன்று மட்டும் முடியலை. இன்றைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய காசு தேவைப்படுது. அடுத்தது ரெண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறேன்னு சொன்னவர் ஆல்ரெடி ரெண்ட் வந்து ஸ்கை ரூஃபுக்கு போனால் அப்புறம் தான் அதை ஃப்ரீஸ் பண்ணவர். அதை லேட்டாக அதை ஃப்ரீஸ் பண்ணதால தான் இன்றைக்கி இன்னுமே ரெண்ட் ஹையாக இருக்குது. அடுத்தது ஜாப்ஸை நிறைய க்ரியேட் பண்ணுறது ப்ரொமிஸ் பண்ணார். ஆனால் இன்றைக்கி அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் தான் அதிகமாக இருக்குது. அதுக்கு இன்றைக்கி அவர் வந்து ஃபெடரல் கவர்மெண்ட்டை தான் குறை சொல்கிறார். அதே மாதிரி லிவிங் காஸ்ட்டை குறைக்கிறதா ப்ரொமிஸ் பண்ணவர். இன்றைக்கு இல்லை, அடுத்த 4 வருஷம் இவர் பதவிக்கு வந்தாலுமே இவரால் லிவிங் காஸ்ட்டை குறைக்க முடியாது, அதிகரித்து கொண்டு தான் போகுது. இப்போ இவருடைய பிஸ்னஸ் பீப்புளுக்கு கொடுத்த ப்ராமிசஸை பார்ப்போம். விற்க முடியாத ஒரு நிலம், அதாவது க்ரீன் பெல்ட், இதை வந்து 2 தன்னுடைய ஓன் படீஸுக்கு இதை விற்றுருக்கிறார். அந்த இடத்துல வந்து 1.5 மில்லியன் ஹவுசஸை கட்டுற மாதிரி ஒரு இடம். அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு சொன்னால், சின்ன சின்ன வீடு கட்டுற டெவலப்பர்ஸுக்கு வந்து அதை விற்றுருக்குறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த ஸ்கேண்டல் நாளைக்கு மாட்டுப்படும்பொழுது இவர் சொல்லியிருக்காருன்னு சொன்னால், ஹவுசிங் க்ரைசஸால் தான் நான் அதை ரிலீஸ் பண்ணி விட்டேன். அஃபோர்டபுள் ஹவுசிங் கூட இது இல்லை. எப்பயுமே பிஸ்னஸ் பீப்புளுக்கு இதை விற்கும் பொழுது மார்க்கெட் ப்ரைஸுக்கு தான் அந்த வீடுகள் விற்கப்படும். ஸோ ஈஸியாக எல்லாராலையுமே அந்த வீடுகளை வாங்க முடியாது. இன்றைக்குமே இந்த ஸ்கேண்டல் வந்து ஒரு ஸ்கேம்னு கூட சொல்லலாம். வழக்கில் தான் போய்கொண்டிருக்கு. இந்த வருஷம் இந்த வழக்கு முடிவுக்கு வர வேணும். நிறைய பிஸ்னஸ் மாஃபியாக்கள் வந்து இதில் இன்வால்வாக இருக்கிறதால, அது மட்டும் இல்லை, இவர் இந்த முறை எலெக்ஷனை வின் பண்ணுவாராக இருந்தால் இந்த வழக்கு இன்னும் 4 வருஷத்துக்கு கூட தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த க்ரீன் பெல்ட் வந்து இவங்களுக்கு வந்து அன்சக்ஸஸ்ஃபுல்லாக முடியாதனால தான் இவங்க ஒன்டாரியோ சயின்ஸ் சென்டருக்குள்ளே போய் பூந்து பார்த்தாங்க. அங்கே ஏதாவது செய்யலாமான்னு அதை க்ளோஸ் பண்ண பார்த்தாங்க, முடியலை. கடைசியாக அது சயின்ஸ் சென்டர் வந்து கட்டிடம் வந்து சேஃப்டி இல்லைன்னு சொல்லி அதே மூடி, அதே எங்கேயோ ஒன்டாரியோ பிளேஸில் திறக்க போகிறாங்கன்ட்டு மேப்பெல்லாம் கீறி வச்சுருக்குறாங்க. இன்னும் வேலை நடந்து கொண்டிருக்கு. இவங்க என்ன தான் செய்ய போகிறாங்கன்ட்டு அடுத்த 4 வருஷத்தில் தான் தெரியும். இப்போ நடக்க போகிற ப்ரொவின்ஷியல் எலெக்ஷன் வந்து டொனால்ட் ட்ரம்புக்கும் டாக் ஃபோர்ட்டுக்கும் தான் வழியே. டாக் ஃபோர்ட்டுக்கு எதிராக இருக்கிற பார்ட்டிகள் வந்து பெரிய அளவில் ஸ்ட்ராங் இல்லை. ஸோ இதை காரணமாக காட்டி தான் இந்த எலெக்ஷனை இவர் வின் பண்ண போகிறார். நாளைக்கு லிபரல் வந்து யாராவது ஒரு புது பிரைம் மினிஸ்டரை தேர்ந்தெடுப்பாங்களா இருந்தால் இவரை டம்ப் பண்ணிடுவாங்க, அவங்க ஓவர்டேக் பண்ணுவாங்க. ஸோ இவர் ஸ்மார்ட்டாக ஏர்லியாக மூவ் பண்ணுற இந்த எலெக்ஷனை கால் பண்ணி February 27 இதை முடிச்சிட்டா தான் அடுத்த 4 வருஷத்துக்கு தன்னை யாருமே அசைக்க முடியாது. இந்த 25% டெரஃபுக்குமே ப்ரொவின்ஷியல் எலெக்ஷனுக்குமே எந்த சம்பந்தமுமே இல்லை. அமெரிக்கா என்ன நினைச்சாலும் டெரஃப் போடணுமுண்டா போட்டு தான் ஆகும். இவங்க வேணுமெண்டா ரிட்டாலியேட் பண்ணுறா பண்ணத்தான் வேணும். எப்படி பார்த்தாலுமே எக்கனாமி பிரச்சனை ஒன்று இருக்கத்தான் போது, நிறைய வேலை வாய்ப்புகள் இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டெரஃப் வராட்டி நல்லம் பழையபடி கனடா மாதிரியே இருக்க போகுது. ஆனால் இவர் வருவாராக இருந்தால் அடுத்த 4 வருஷம் கனடா ஒன்டாரியோ மக்களுக்கு என்ன செய்வார்ன்று தான் பார்க்க வேணும். வழியாக ஒன்டாரியோவில் இருக்கிற பிஸ்னஸ் பீப்புளுக்கு என்ன செய்வார்ன்று நாங்கள் பார்க்கவே கூடாது. இந்த கேம்பெயினில் இவர் செய்யக்கூடிய 2 விடயங்களை நான் கெஸ் பண்ணுறேன். அதாவது ஒன்டாரியோ மக்களுக்கு என்ன செய்வார்னு சொன்னால், ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய காசை தூக்கி எறிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுதான் இன்றைக்கு பிரச்சனையாக இருக்குது. லைனில் நிற்கிறாங்க நிறைய மக்களுக்கு, ஃபேமிலி டாக்டரே இல்லை. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய காசை தூக்கி எறிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து எஜுகேஷன் ஃபண்ட்ஸுக்கு நிறைய காசை வந்து டம்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இப்போ நாங்கள் எப்படி இதை பார்க்கணும்னு சொன்னால், இந்த எலெக்ஷன் இதில் டம்ப் பண்ணுற காசுகள் ப்ளஸ் இந்த எலெக்ஷன் காசு ப்ளஸ் இப்போ $3 பில்லியன், அதாவது இந்த $200 நீங்கள் பே பண்ணாங்க தானே உங்களுக்கு அந்த டேக்ஸ் பிரேக்குண்டு, இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தா அடுத்த வருஷம் உங்களுக்கு
டேக்ஸ் இன்னுமே அதிகரிக்கும் தான் வழியே வேறொன்றுமே நடக்க போகிறதில்லை. இது எல்லா காசையுமே நீங்கள் தான் பே பண்ண போகிறீங்க. உண்மையிலே ஒரு கவர்மெண்ட் சொன்னால் இவ்வளோ டெவலப்மெண்ட் செய்யும் பொழுது இந்த மாதிரி பியர் ஸ்டோர் அது இதுன்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணுற காசில் வந்து அட்லீஸ்ட் டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணாமல் பார்க்க வேணும். இது என்னன்னு சொன்னால் எவ்வளோ பிஸ்னஸை கொண்டாந்து டெவலப் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணாலுமே ஒவ்வொரு வருஷமுமே டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகி கொண்டு தான் போகுது. என்னுடைய கால்குலேஷன் கருத்தின்படி இவர் அமெரிக்கா கனடாக்கு இடையிலான ட்ரேட் வாரை, அதாவது இந்த டெரஃபை காரணம் காட்டி இன்னும் 4 வருஷம் பதவியில் நிற்கிறதுக்கு தான் இந்த எலெக்ஷனை இவர் முன்கூட்டியே கொண்டு வருகின்றார். நாளைக்கு ட்ரேட் வரலாம், வராமையும் போகலாம். அமெரிக்கா வந்து நாளைக்கு வித்ட்ரா பண்ணி போகுதுன்னு வைப்போம். இந்த டெரஃப் இல்லை, நான் சும்மா தான் சொன்னேன், நான் உங்களுக்கு டெரஃப் அறவிடவில்லைன்னு வைப்போம். அடுத்த 4 வருஷமும் திங்க் பண்ணி பாருங்க. சாதாரண மிடில் கிளாஸ் பீப்புள், ஒன்டாரியோ மக்களுக்கு இவரால் ஏதாவது லாபம் வருமா? மக்கள் கஷ்டம்தான் படுவாங்க வழியே வேறு ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. இவர் இன்னுமே பிஸ்னஸை அதிகரிக்கிறேன் 407 அதை இதண்டு இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி கொண்டு தான் இருக்க போகிறார். அதனால் டேக்ஸ் தான் அதிகரிக்கும்னு நான் கால்குலேட் பண்ணுறேன். உங்களுக்கு மாறுபட்ட கருத்துகள் இருக்கலாம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.